வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம். அத்தியாயம் 17. குதிரை பாய்ந்தது. தன் சகோதரன் அருள்மொழிவர்மனுக்கு ஏற்ற மணமகள் வானதிதான் என்று குந்தவை தீர்மானித்தாள். ஆனால் வானதியிடம் ஒரே ஒரு குறை இருந்தது. அது அவளுடைய பயந்த சுபாவம்தான். வீராதி வீரனை மணந்து கொண்டு உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆளப்போகும் புதல்வனை பெறப்போகிறவள் இப்படி பயந்தாங்கொழியாய் இருக்கலாமா? இவளுடைய பயந்த சுபாவத்தை மாற்றி அவளை தீரமுள்ள வீரமங்கை ஆக்க வேண்டும் என்று குந்தவை எண்ணினாள். அதற்காகவே இந்த பொம்மை முதலை விளையாட்டை ஏற்படுத்தி இருந்தாள். குழந்தை ஜோசியர் வீட்டிலிருந்து குந்தவையும் வானதியும் திரும்பி வந்ததும் அன்னப்படகில் ஏறி கொண்டார்கள். படகை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு குந்தவையும் அவளுடைய தோழிகளும் நீரில் இறங்கி விளையாடுவது வழக்கம். அந்த இடத்துக்கே இன்றும் போய் அவர்கள் இறங்கினார்கள். எல்லோரும் இறங்கியதும் அந்த பெண்களில் ஒருத்தி ஐயோ முதலை என்று கத்தினாள். முதலை முதலை பயமாயிருக்கிறதே என்று மற்ற பெண்களும் கூச்சலிட்டு கொண்டு ஓடினார்கள். ஆனால் பயந்த சுபாவமுள்ள வானதி மட்டும் கொஞ்சமும் பயப்படவில்லை. திறந்த வாயுள்ள பயங்கரமான முதலையை திடீரென்று பக்கத்தில் பார்த்தும் அவள் பயம் கொள்ளவில்லை. மற்ற பெண்கள் எல்லோரும் குந்தவை சொல்லியிருந்தபடியே மிகவும் பயந்தது போல நடித்தார்கள். ஆனால் வானதி பயப்படவில்லை. முதலைக்கு தண்ணீரில் இருக்கும்போதுதான் பலமெல்லாம், கரையில் கிடக்கும்போது ஒன்றும் செய்யாது. அவர்களை பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள் என்றாள் வானதி. அடி பொல்லாத கள்ளி, இது நிஜ முதலை இல்லை, பொம்மை முதலை என்று உனக்கு முன்னாலே தெரியுமா? யாரோ உனக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று மற்ற பெண்கள் சொன்னார்கள். நிஜ முதலையாய் இருந்தால் கூட எனக்கு பயமில்லை. பள்ளி கரப்பான் பூச்சிகளை கண்டால்தான் எனக்கு பயம் என்றாள் வானதி. இந்த சமயத்தில்தான் அந்த பெண்களை பயங்கரமான முதலையிடமிருந்து காப்பாற்றுவதற்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான். குதிரை மேலிருந்து குதித்து ஓடி வந்து வேலையும் வீசினான். முதலைக்கு பக்கத்தில் நின்று அந்த பெண் பேசியதை கேட்டு வந்தியத்தேவனுக்கு உடம்பு புல்லரித்தது. அவள் அவனோடு பேசவில்லையே என்ற மனக்குறை அவனுக்கு இப்போது தீர்ந்தது. ஆனால் அந்த முதலைக்கு பக்கத்தில் இவள் வந்து நிற்கும் காரணம் என்ன? அதை பற்றி சிரமம் வேண்டாம் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, ஐயா, குழந்தையில் நீங்கள் அவசரப்பட்டு ஜோசியர் வீட்டுக்குள்ளே வந்ததற்காக வருத்தம் தெரிவித்தீர்கள். அதற்கு பதில் சொல்லாமலேயே நாங்கள் வந்துவிட்டோம். இதிலிருந்து சோழ நாட்டு பெண்களை மரியாதை தெரியாதவர்கள் என்ற கருத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் அப்படி நினைத்து கொள்ள வேண்டாம். என்னுடன் வந்த பெண்ணுக்கு திடீரென்று மயக்கம் வந்துவிட்டது. அதனால் என் மனம் சிறிது கலங்கியிருந்தது. அதனால்தான் உங்களுக்கு மறுமொழி சொல்லவில்லை என்று குந்தவை சொல்லி கொண்டிருந்தாள். அடடா, இது என்ன இனிமையான குரல்! இவள் பேசும் மொழிகளை கேட்டு என் நெஞ்சு ஏன் இப்படி பொங்குகிறது? தொண்டை ஏன் விக்கிக் கொள்கிறது? குழலும் வீணையும் மத்தளமும் போர் முரசும் கூட என்னை இப்படி கழிவெறி கொள்ள செய்யவில்லையே. அவளுடைய பேச்சில் குறுக்கிட்டு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் வந்தியத்தேவனால் அவனுடைய நாக்கை கூட அசைக்க முடியவில்லை. வந்தியத்தேவனுடைய உள்ளம் இவ்வாறு தத்தளிக்கையில் குந்தவை மேலும் பேசினாள். அபலை பெண்களாகிய எங்களை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டுதான் நீங்கள் இந்த காரியம் செய்தீர்கள். முதலையின் மேல் வேலை எறிந்தீர்கள். இவ்வளவு வேகமாகவும் குறி தவறாமலும் வேல் எறியக்கூடிய வீரர்களை காண்பது மிகவும் அரிது என்றாள் குந்தவை. மரத்தடியில் நின்று கொண்டிருந்த பெண்கள் இப்போது மறுபடியும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பினால் வந்தியத்தேவனுடைய மோக கனவு கலைந்தது. முதலையை இன்னொரு தடவை உற்று பார்த்தான். முதலையின் பக்கத்தில் சென்று அதன் முதுகில் பாய்ந்திருந்த அவனுடைய வேலை அசைத்து எடுத்தான். ரத்தம் பீரிட்டு கொண்டு வரும் என்று பார்த்தால் கொஞ்சம் பஞ்சும் வாழை நாரும் வெளியே வந்தது. மறுபடியும் அந்த துஷ்ட பெண்கள் சிரித்தார்கள். இம்முறை கெக்களி கொட்டி பலமாக சிரித்தார்கள். வந்தியத்தேவனுடைய உடலும் உள்ளமும் குன்றி போனது. இந்த மாதிரி அவமானத்தை இதற்கு முன் அவன் எந்த காலத்திலும் அடைந்ததில்லை. இத்தனை பெண்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பேர் அவமானமா? இல்லை இல்லை, இவர்கள் பெண்களே இல்லை, அரக்கிகள். இவர்கள் பக்கத்திலே நிற்கக்கூடாது. இவர்களுடைய முகத்தையே பார்க்கக்கூடாது. சீச்சி, என் அருமை வேலாயுதமே, உனக்கு இந்த கதியா நேர்ந்தது என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். அங்கே சிரித்தவர்கள் மட்டும் பெண்களாய் இல்லாமல் ஆண் மக்களாயிருந்தால் அங்கே ஒரு போர்க்களம் ஏற்பட்டிருக்கும். சிரிக்க துணிந்தவர்கள் அப்போதே உயிரை இழந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் பெண்கள். இவர்களை என்ன செய்ய முடியும்? இவர்களை விட்டு ஓடிப்போவது ஒன்றுதான் செய்யக்கூடிய காரியம். குந்தவையின் முகத்தை கூட பார்க்காமல் வந்தியத்தேவன் பாய்ந்து ஓடி நதிக்கரையின் மீது ஏறினான். அங்கே நின்றிருந்த அவனுடைய குதிரை அந்த சமயம் ஒரு கனைப்பு கனைத்தது. குதிரையும் கூட அந்த பெண்களுடன் சேர்ந்து அவனை பார்த்து சிரிப்பதாகவே வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. எனவே அவனுடைய கோபத்தை எல்லாம் அந்த குதிரையின் பேரில் காட்டினான். அதன் மேல் பாய்ந்து ஏறி உட்கார்ந்து தலைக்கயிற்றால் சுளிர் சுளிர் என்று 2 அடி கொடுத்தான்.
ரோஷமுள்ள அந்த குதிரை சாலையின் வழியாக பீய்த்து கொண்டு பாய்ந்து ஓடியது. கொஞ்ச நேரம் குந்தவை பிராட்டி குதிரை போன திசையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் தோழி பெண்களை பார்த்து, பெண்களா, உங்களுக்கு மட்டும் மரியாதை இன்னும் தெரியவில்லை. நீங்கள் அப்படி சிரித்திருக்க கூடாது. நாம் தனியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சிரித்து கும்மாளம் அடிக்கலாம். ஆனால் மற்ற ஆண்கள் இருக்கும்போது அடக்கமாக இருக்க வேண்டாமா? சோழ நாட்டு பெண்களை பற்றி அந்த வாலிபன் என்ன நினைப்பான் என்று சொன்னாள். இத்துடன் அத்தியாயம் 17 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.